உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்தினார், தவேகாவுடன் பேச்சுவார்த்தையை துவக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி தற்பொழுது ஆளுங்கட்சியாக உள்ளது. மீண்டும் எப்படியாவது பணத்தை கொட்டி வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி உறுதி என கணக்கு போட்டு திமுகவுடன் காய் நகர்த்தி வருகின்றன. ஆனால் திமுகவோ தற்போதுள்ள கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் வெளியே போனால் சில கட்சிகளை இணைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை தொடக்கியுள்ளார். செங்கோட்டையனுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. விரைவில் வெளிப்படையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் டாக்டர் ராமதாஸ் 40 தொகுதிகள் கேட்கிறார். தமிழக வெற்றி கழகமோ 10 தொகுதிகள் வரை வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அன்புமணி ராமதாஸோ டாக்டர் ராமதாஸ் கூட்டணியில் இணைந்தால் தான் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். ஆகவே டாக்டர் ராமதாஸ் திமுக அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை நிறுத்திவிட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளார். செங்கோட்டையனுடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது.